இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ஜென் கதையை தான் வந்து பார்க்க போறோம். லைஃப்ல வந்து நான் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் வெற்றியவே வந்து பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கதையை ஃபுல்லா கேளுங்க. இதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து கண்டிப்பான முறையில மாறும். ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லாகவும் கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து ஏமாத்தி அவனை வந்து நடுத்தருவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமா வந்து அவன் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டான் அந்த ராமன். ஏன்னா நம்ம நண்பனை நம்பிதான் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம், ஆனா இப்ப அந்த நண்பனே வந்து நம்மளை ஏமாத்திட்டானே, நம்மளுக்கு அவனையும் விட்டாலும் வேற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து ஒரு சோகத்துல வந்து ஆழ்ந்துட்டான். அவன் இந்த மாதிரி சோகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவனுடைய இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்னும் பயப்படாத, உன் மனசை பற்றி நீ வந்து தெளிவடையவை, இதெல்லாம் வந்து ஒரு தோல்வி கிடையாது, நீ கண்டிப்பா உன் மனசை தெளிவடைய வச்சுட்ட அப்படின்னா இதுக்கு மேல வந்து எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி வந்தாலும் தோல மாட்ட, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி நீ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வருவ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனலா வந்து அவர் பேசுறாரு. பேசிட்டு இன்னொரு ஒரு வழிமுறையும் வந்து அவருக்கு வந்து சொல்லி அனுப்புறாரு. என்ன அப்படின்னா, இப்படியே இங்க இருந்து போனேன் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர்ல ஒரு மலை வரும், அந்த மலையை வந்து நீ ஏறின அப்படின்னா அந்த மலையினுடைய உச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென் துறவி வந்து இருக்காரு. கண்டிப்பான முறையில நீ வந்து அவரை பார்த்து பேசிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா உன் மனம் வந்து பக்குவம் அடையும், மனம் வந்து ஒரு தெளிவடையும், அதுக்கப்புறம் நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வந்து வெற்றி அடையும், அதனால கண்டிப்பா வந்து அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் வந்து ராமனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து சொல்லிட்டு அவர் வந்து அங்கிருந்து வந்து கிளம்பிடுறாரு. ஸோ ராமனும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து அதை ஊட்டிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, நம்மளும் போய் வந்து அந்த ஜென் துறவி வந்து பார்த்துட்டு வந்துடலாம், அவர் போய் பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா வந்து நம்ம மனசு வந்து தெளிவடையும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நண்பர் சொல்லியிருக்காரு. சரி, இதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில வெள்ளனாவே வந்து அந்த மலைக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து ராமன் வந்து ரெடி ஆயிட்டான். ராமன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வெள்ளனாவே வந்து குளிச்சு கிளம்பி வந்து அந்த மலையை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டான். ஏறி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு தான் போய் அந்த ஜென் துறவியை வந்து பாக்குறான். பார்த்தோன்னே வந்து அந்த ஜென் துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறுங்க, நீங்க வந்து ரொம்ப களைப்பா வந்து இந்த மலை ஏறி வந்திருக்கீங்க, அதனால நீங்க வந்து நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜென் துறவி சொன்னாரு. அதை கேட்ட அந்த ராமனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த உடல் சோர்வின் காரணமாக அவனுமே வந்து ரொம்பவுமே வந்து டயர்டா தான் இருந்தான். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே வந்து நான் தூங்குறேன், காலையில வந்து என்னுடைய மொத்த புலம்பலையுமே உடம்பு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் தூங்கிட்டான். தூங்கிட்டு காலையில வந்து எந்திரிக்கிறான். ஆனா ராமன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஜென் துறவி வந்து இந்த மலையினுடைய உச்சியில வந்து ஒரு தவ கோலத்துல வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு வந்து நம்மளுடைய ராமன் வந்து போய் சொல்றான், இங்க பாருங்க துறவி, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பிசினஸ் பண்ணேன், அவனை நம்பிதான் வந்து நான் வந்து எல்லா முயற்சிகளுமே பண்ணேன், பணம்லாம் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனா வந்து அவனை என்னை ஏமாத்தி வந்து நடுத்தரவுல வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டான். என்னால வந்து இதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல, இதுக்கு மேலே வந்து என்னால வந்து ஒரு தொழில் தொடங்க முடியுமான்னு தெரியல, என் வாழ்க்கையே வந்து போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து அந்த ஜென் துறவிகிட்ட வந்து இந்த ராமன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்ப வந்து அந்த ஜென் துறவி வந்து சொல்றாரு, இங்க பொறுங்க, நான் வந்து உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், இதை கேளு, இது கேட்டதுக்கு அப்புறம் நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் உன்னுடைய மனம் வந்து நல்ல முறையில் வந்து தெளிவடையும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜென் துறவி வந்து சொல்றாரு. அவர் என்ன கதை சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, ஒரு அழகான வந்து ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி இருக்கும். அந்த விவசாயினுடைய வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து தன்னுடைய வயலுக்கு போய் அந்த பயிர்கள் அங்க இருக்கிறதெல்லாம் வந்து பேணி பராமரிச்சு காத்துக்கிறது தான் வந்து அவனுடைய வேலையே. டெய்லியுமே வந்து அந்த விவசாயி வந்து இதே மாதிரியே தன்னுடைய வயலுக்கு போவான், தன்னுடைய பயிர்கள்லாம் பார்ப்பான், எப்படி வளருது, உரம் வைக்கணும், தண்ணி பாய்ச்சல் மாதிரி எல்லா வேலையுமே வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த வயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த இடத்துக்கு வருது. வந்து அங்க இருக்கிற அந்த வயல்ல இருக்கக்கூடிய களைகள் இதெல்லாம் வந்து பிச்சு ஒரு கூடு மாதிரி கட்டி வந்து அந்த வயல்லே வந்து வசிக்குது. இத்தனைக்கும் அந்த சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டையும் வந்து இருக்கு அந்த இடத்துல. அந்த முட்டையுமே வந்து பொரிஞ்சு அதுல இருந்து வந்து இன்னும் 2 சிட்டுக்குருவியும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப வயல் வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து தயாரா இருக்கு. இன்னும் ஒரு நாள் இல்ல 2 நாளுக்குள்ள இந்த மொத்த வயலையுமே வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வயலுக்குள்ளதான் வந்து அந்த சிட்டுக்குருவியும் வந்து தன்னுடைய குஞ்சுகளோட வந்து அங்கதான் வந்து தங்கி இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த வயலுக்கு சொந்தக்காரனான அந்த விவசாயி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த நடு வயக்காடுகள் நின்று சொல்லிட்டு இருக்கான், சரி, கதிர்கள்லாம் வந்து நல்ல செழுமையா வந்து வளர்ந்துருச்சு, நாளைக்கு வந்து நம்மளுடைய உறவினர் ஒரு ஆள் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து மொத்தமா வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த சிட்டுக்குருவி குஞ்சுகள்லாம் வந்து அடுத்த நாள் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லுது, அம்மா, இந்த வயலுடைய விவசாயி வந்து பேசிட்டு இருந்தாரு, நாளைக்கு வந்து அவருடைய உறவினரை கூட்டு வந்து இங்க இருக்கிற மொத்த கதிரையுமே வந்து அறுவடை பண்ண போறானா, வாமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு வந்து வேற ஒரு கூண்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிட்டுக்குருவி சொல்லுது. உடனே வந்து அந்த சிட்டுக்குருவி அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல, கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து அறுவடை நடக்காது, நீ வந்து எந்த பயமும் பயப்பட வேணா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கம் போல வந்து இறை தேட போயிடுச்சு. ஆனா இந்த சின்ன சிட்டுக்குருவிகளுக்கோ வந்து பயம் வந்து தாங்கவே இல்லை, ரொம்ப பயத்திலே இருக்கு. அறுவடை பண்ணாங்கன்னா நம்ம வீடு எல்லாமே அழிஞ்சிடும், நம்மளும் அழிஞ்சு போவோம் அப்படின்னு நினைச்சு பயத்திலே இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து அறுவடை வந்து நடக்கவே இல்லை. அவங்க அம்மாவும், சிட்டுக்குருவியோட அம்மாவும் வந்து அந்த
குருவிகளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. கொடுக்கும் போதுதான் வந்து அந்த சிட்டுக்குருவி அம்மா சொல்லுது, என்ன இன்னைக்கு வந்து அறுவடை நடந்திருக்காதே அப்படின்னோடனே, ஆமாம்மா இன்னைக்கு அறுவடை வந்து நடக்கல, எப்படி நீங்க சொன்னீங்கன்னு தெரியல, ஆனா வந்து அந்த விவசாயி வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு தான் இருந்தான், இன்னைக்கு அந்த உறவினர் வரல, நாளைக்கு அவருடைய நண்பர் வந்து ஒரு ஆள் இருக்கானா, சோ அவரை கூப்பிட்டு வந்து நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாருமா, வாமா இன்னைக்காவது நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சிட்டுக்குருவி வந்து சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த சிட்டுக்குருவி அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல நாளைக்குமே வந்து அறுவடை வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த சிட்டுக்குருவி எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா நாளைக்கு வந்து அந்த விவசாயி வந்து அவருடைய நண்பரை வந்து கூப்பிட்டு வந்து இங்க வந்து அறுவடை பண்ணிடுவாங்கம்மா, சொன்னா கேளுமா அப்படின்னோடனே, இல்ல கண்டிப்பா வந்து நாளைக்கு அறுவடை வந்து நடக்காது அப்படின்னு இந்த தாய் சிட்டுக்குருவி வந்து தைரியமாவே வந்து சொல்லிட்டு திரும்ப வழக்கம் போல வந்து இறை தேட போயிடுச்சு. திரும்ப வந்து இறையெல்லாம் தேடிட்டு கொண்டு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருச்சு. ஸோ அப்பயுமே வந்து அந்த தாய்க்குருவி வந்து கேட்குது, எப்படி இன்னைக்குமே வந்து அறுவடை வந்து நடந்திருக்காதே அப்படின்னு. ஆமாம்மா இன்னைக்குமே வந்து அறுவடை வந்து நடக்கலாமா, ஆனா வந்து அந்த விவசாயி என்ன சொன்னா அப்படின்னா, ஆளு 2 நாளா பார்த்தா வரல, நாளைக்கு வந்து பேசாம வந்து நானே இறங்கி அறுவடை பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாம்மா, நாளைக்கு வந்து அவனே வந்து கூட அறுவடை பண்ணிடுவாம்மா அப்படின்னு அந்த சின்ன சிட்டுக்குருவி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுது. ஸோ இப்போ அந்த அம்மா சிட்டுக்குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, சரி ஓகே வாங்க நம்ம வந்து வேற இடத்துக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயல்ல இருந்து பக்கத்துல இருக்க ஒரு வயக்காட்டுக்கு போய் அங்க போய் கூடு கட்டி வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விவசாயி சொன்ன மாதிரியே வந்து அடுத்த நாள் வந்து அவனையே வந்து கையில அருவாடுத்துட்டு அம்பாட்டுக்கு கதிரெல்லாம் வந்து அறுக்க போயிட்டான். இதை வந்து இந்த சிட்டுக்குருவிகளும் சிட்டுக்குருவி அம்மாவும் வந்து பக்கத்துல இருக்கிற வயல்ல இருந்து வந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதையை வந்து சொல்லி முடிச்சுட்டாரு துறவி. யாருக்கிட்ட? ராமன் கிட்ட வந்து சொல்லி முடிச்சுட்டாரு. சொல்லிட்டு இப்ப வந்து துறவி என்ன கேட்கிறாரு ராமன்ட்ட அப்படின்னா, இந்த கதையில இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, இந்த கதையில இருந்து என்ன மாதிரியான மனநிலை வந்து உனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜென்துரை வந்து கேட்கிறாரு. ஏன்னா அந்த சிட்டுக்குருவிகள் வந்து பயத்திலேயே தான் இருந்துச்சு. ஆனா அந்த தாய் சிட்டுக்குருவி வந்து தைரியமா வந்து அறுவடை நடக்காது இருன்னு சொல்லிச்சுல, அது எப்படி வந்து அவ்வளவு தைரியமா வந்து சொல்லியிருக்கு, இதற்கான காரணம் என்ன, இதுல இருந்து ஏதாவது உனக்கு புரியுதா, ஏதாவது நீ வந்து தெளிவடைஞ்சியா அப்படின்ற மாதிரி வந்து ஜென்துரை வந்து கேட்கிறாரு. இதுக்கு வந்து ராமன் கிட்ட வந்து பதிலே இல்லை. ராமனுக்கு புரியல எதனால எவ்வளவு தைரியத்துல வந்து அந்த தாய் சிட்டுக்குருவி வந்து அதெல்லாம் அறுவடை நடக்காதுன்னு சொல்லுச்சுன்றதுக்கான பதில் வந்து அவனுக்கு தெரியவே இல்லை. உடனே அந்த ராமன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லையா எனக்கு வந்து அதுக்கான பதில் தெரியல, அது மூலியமா நான் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கல, அதனால வந்து நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து ராமன் வந்து அந்த துறவி கிட்ட வந்து சொல்றான். அப்பதான் வந்து அந்த ஜென்துறவி சொல்றாரு, அவன் வந்து அவனுடைய வேலையை முதல் நாள் வந்து தன்னுடைய உறவினரை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். அதனாலதான் வந்து அந்த சிட்டுக்குருவி நினைச்சிச்சு கண்டிப்பா அவன் வந்து அந்த வேலையை வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு. 2ஆம் நாள் தன்னுடைய நண்பரை வச்சு அந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஸோ அப்பயுமே வந்து அந்த அம்மா சிட்டுக்குருவி என்ன நினைச்சிச்சுன்னா, கண்டிப்பா இவன் வந்து இந்த வேலை வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிச்சு. ஆனா அடுத்த நாள் அவனே வந்து அவனுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணா. அப்பதான் வந்து அந்த அம்மா சிட்டுக்குருவிக்கு வந்து கரெக்டா வந்து கிளிக் ஆச்சு. இல்ல அப்ப வந்து இவன் கண்டிப்பா நாளைக்கு அந்த வேலையை பண்ணிடுவான் அப்படின்றது வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. சோ எப்பயுமே வந்து உன்னுடைய வேலையை வந்து நீ இறங்கி, உன்னுடைய கனவுக்கு வந்து நீ இறங்கி எப்ப வந்து வேலை செய்யறியோ அப்பதான் வந்து உன்னுடைய கனவு வந்து நிறைவேறும். அது நீ தொழிலா இருந்தாலும் சரி, உன்னுடைய கனவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எப்ப அதுக்கு வந்து நீ உழைக்கிறியோ, உன்னுடைய உழைப்பை வந்து போடுறியோ, அப்ப வந்து கண்டிப்பா வந்து வெற்றி அடைவ. அதுதான் வந்து அந்த சிட்டுக்குருவி இந்த கதையின் மூலமா வந்து உங்களுக்கு சொல்லி தருது. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு பக்கத்துல யாராவது ஒரு ஆள் துணைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு ஆள் இருக்கணும், வாடா நம்ம வந்து சேர்ந்து போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னா வாடா நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து ஒரு ஆள் வேணும்ன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ அந்த ட்ரீமுக்கு நீ தான் வந்து இறங்கி வந்து வேலை பார்க்கணும். உனக்கு ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலுக்கு நீ தான் வந்து இறங்கி வேலை பார்க்கணும். எனக்கு வந்து அவன் இருந்தாதான் நான் வேலை செய்வேன், இவ இருந்தாதான் நான் வந்து கரெக்டா இருப்பேன், இவ இருந்தாதான் நான் வந்து இந்த வேலையை வந்து கரெக்டா முடிப்பேன்னு நீ எப்ப அடுத்தவங்க வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கியோ அப்போ வந்து கண்டிப்பா உன்னோட வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியாது. அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய தொழிலா இருந்தாலும் சரி, உன்னுடைய கனவு நோக்கி உன்னுடைய தொழிலை நோக்கி நீ என்னைக்கு இறங்கி உன்னுடைய உழைப்பை போட்டு உன்னை நம்பி வந்து நீ வேலை செய்யறியோ கண்டிப்பா வந்து அப்பதான் வந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜென்துறவி சொல்றாரு. அப்பதான் வந்து அந்த ராமனுக்கு வந்து புரியுது, இத்தனை நாள் வந்து நம்ம நண்பன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவனையே வந்து நம்பிட்டு இருந்தோம், ஆனா நம்மளுடைய உழைப்பு அப்படின்றதுக்கு மறந்துட்டோம். சோ இனிமேல் வந்து நம்மளே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி நமக்காக உழைச்சு நம்ம வந்து பாடுபடுவோம், கண்டிப்பா வந்து அதுல நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு தைரியமா வந்து ராமன் வந்து அந்த ஜென்துறவிட்ட சொல்லிட்டு அந்த மலையில இருந்து கீழே இறங்கி போறான். ஸோ இதோட வந்து இந்த கதை முடியுது. இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கான ஒரு ட்ரீம் இருக்கு, நம்மளுக்கான ஒரு தொழில் இருக்கு, நமக்கான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு முதல்ல நம்மளை வந்து நம்பி அதுக்கப்புறம் இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து அதில் சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிக்க முடியும். இது இருந்தாதான் பண்ணுவேன், அது இருந்தாதான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு விஷயம் வந்து யாருக்குமே வந்து கிடைச்சிடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்க வந்து போகணும். இப்ப நான் வாக்கியம் போனா ஷூ இருந்தாதான் வாக்கியம் போனா,
இங்க பாதி பேர் வந்து வாக்கிங்கே வந்து போக மாட்டாங்க. ஸோ என்ன இருக்கோ அதுல உன்னுடைய உழைப்பை போட்டு அதுல வந்து மேல கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து இந்த கதையின் மூலமா சொல்லக்கூடிய கருத்து. ஸோ இதே மாதிரியான இன்னொரு ஜென் கதையிலயோ இல்ல மாதிரியான ஒரு சிறு கதையிலயோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.